வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாக நடந்த ஜே உசோ விசிஸ் லோகன் பாலுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் ஜே உசோவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் போச்சு. அது மேபி எதனால் அப்படின்னு கேட்டால், மேபி நம்மளோட WWE வந்து ஃபியூச்சர் பிளானை வந்து நம்மளுடைய WWE வந்து இவங்க 2 பேர்த்துக்குமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதில் வந்து உண்மை. அதாவது நம்மளுடைய ஜே உசோவும் சரி, நம்மளுடைய ஜான்சனா சரி என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது வா ஜெய், அதாவது நீ வந்து WWE வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்க, நான் வந்து WWE வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கேன். ஆனாலும் என்னோட சாம்பியன் தான் ஒரு பெஸ்ட்டான சாம்பியன். இந்த நீ வச்சிருக்க தெரியுமா, இந்த ஒரு சாம்பியன் வந்து அவ்வளோக்கும் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ரீச்சே இல்லை. அதாவது நீ வந்து சாம்பியன் வச்சிருக்கியா அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியல, அதாவது ஃபேன்ஸுக்கு தெரியல. மேபி இப்போ வந்து நீ வந்து மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய லோகன் பால் கூட வந்து உன்னோட டைட்டிலை வந்து நீ டிஃபெண்ட் பண்ண போகிற. ஆனால் அந்த டைட்டிலை நீ டிஃபெண்ட் பண்ணுற அப்படின்னா அந்த டைட்டிலை வந்து நீ ரீடைன் பண்ண மாட்ட. அந்த டைட்டிலை வந்து நீ தோத்துருவ. அதாவது லோகன் பால், அதாவது ஒரு யூடியூபர்கிட்ட போய் நீ வந்து உன்னோட டைட்டிலை நீ தோப்ப அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சனா வந்து சொல்கிறார். மேபி அது எதனால் அப்படின்னு கேட்டால், அதாவது ஜே உசோவுக்கும் லோகன் பாலுக்கு தான் மேட்ச்சு. ஆனால் இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் WWE வந்து எதுக்கு ஜான்சனாவை வந்து இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே எதுக்கு இன்வால்வ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மேபி WWE வந்து ஃப்யூச்சர் பிளானை வந்து நம்மளோட WWE வந்து பில்டப் பண்ணுறாங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டால், இதே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது இந்த வருஷம் ராயல் ரம்பிள் நடந்துச்சு. இந்த 2025 ராயல் ரம்பிளை வந்து மேபி யார் வின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், முழுக்க முழுக்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜான்சினா 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 2025 ராயல் ரம்பிளோட ஒரு வின்னராக நம்மளுடைய ஜான்சன் தான் இருப்பார் அப்படிங்கிறத அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. மேபி அந்த நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து அங்கே நடந்துச்சா அப்படின்னு கேட்டால், மேபி நடக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால், WWE வந்து லாஸ்ட் நிமிஷத்தில் அந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளோட WWE வந்து நம்முடைய ஜே உசோக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் மேபி அந்த ஒரு ஃபியூடை வந்து WWE வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது அங்கே விட்ட அந்த ஒரு ஸ்டோரியை வந்து திரும்பி இங்கே எடுத்து இந்த நம்முடைய ஜே உசோவுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான ஃபியூச்சர் பிளானுக்கான அந்த ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணுறாங்க. அதாவது நம்முடைய ஜான்சனா சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், என்னோட ஒரு ஸ்பாட் என்ன அப்படின்னு கேட்டால், 2025 ராயல் ரம்பிள் வின்னர் நான் தான் இருக்கணும். மேபி அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து நீ வந்து பறிச்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி, நீ பறிச்சதுனால தான் இப்போ வந்து ஏன் முன்னாடி வந்து நீ வந்து WWE வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிற அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஜான்சனாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு டாக். அதனால் மேபி என்னோட இடத்த நீ எப்படி பறிச்சியோ அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு டைட்டிலை வந்து நான் பறிப்பேன், அதை வந்து நான் லாஸ் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE வந்து ஒரு ஃபியூச்சர் பிளானை வந்து நம்மளோட WWE வந்து இப்போ மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. மேபி இது எதனால் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து இப்போ மேட்ச் நடந்துருச்சு. அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாக வந்து நம்முடைய ஜே உசோ லோகன் பாலுக்கான மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் உண்மையிலுமே பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மேட்சாக இருந்தாலும், இந்த மேட்ச்சில் நம்மளுடைய யாருமே எதிர்பார்க்கல. அதாவது சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார். வந்து நம்மளுடைய ரெஃப்ரியோட காலை பிடிச்சி இழுத்து அந்த மேட்ச் வந்து அந்த இடத்துலேயே வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி போயிருக்கும். அப்போ நம்மளுடைய ஜான்சனாவும் நம்மளுடைய லோகன் பாலும் சேர்ந்து நம்மளுடைய ஜே உசோவை அட்டாக் பண்ணுறப்ப அங்கே தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னு கேட்டால், மேபி அது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து அங்கே வந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளுடைய ஜான்சனாவையும் சரி நம்மளுடைய லோகன் பாலையும் சரி 2 பேர்த்துமே ஓரம் கட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜே உசோ வந்து நம்மளுடைய லோகன் பாலுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜே உசோ வின் பண்ணுறாரு. அவரோட வேர்ல்டு டைட்டிலை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ நம்மளுடைய ஜே உசோவும் சரி நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது நீ வந்து இங்கே இருக்க ஜான்சனா, அதாவது உன் கூட வந்து இன்னொருத்தர் இருக்கான் தெரியுமா, ஒரு அல்லகை இருக்கான் தெரியுமா, நீயும் அவனும் இருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து என்னோட பிரதரான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான ஜே உசோ இருக்கான். அதாவது நானும் ஜே உசோவும் சரி, நீயும் லோகன் பாலும் சேர்ந்து நீங்கள் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளாட்லாம். அது மேபி எப்போ அப்படின்னா மணி இந்த பேங்கில் வந்து மேபி நம்ம 2 பேரும் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்முடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம 2 பேருமே டாக் டீம் மேட்ச் விளாட்லாம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு. மேபி இது வந்து ஒரு டாக் டீம் மேட்சாக நடக்குமா அப்படின்னு கேட்டால், அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு த்ரிபிள் தட்டா மேட்ச் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதாவது நம்முடைய ஜான்சனா இருக்கார் அப்படின்னு கேட்டால், ஜான்சனா லோகன் பால் இருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட்டும் வந்து இதில் வந்து ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இதில் வந்து இன்னும் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்கிட்டு வந்து நம்மளுடைய ஜே உசோவும் நம்மளுடைய கோடியும் இருக்காங்க. இங்கிட்டு வந்து நம்மளுடைய
லோகன் பாலும் நம்மளுடைய ஜான்சனாவும் இருக்காங்க. ஆனால் ஜான்சனா கூட வந்து இன்னொரு ஆள் வருவார். அது யார் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட். அதே நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட்டை பற்றி நம்மளுடைய WWE தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 மணி இந்த பேங்க்கில் வந்து மேபி நம்மளுடைய ஜான்சனும் ட்ரேவிஸ் ஸ்காட்டும் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதில் வந்து நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் ஆட் ஆகுறா அப்படின்னா இவங்க 3 பேர் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு ஜே ஊசோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மேபி யார் வருவாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளோட வைப்பர் ரேண்டி ஓட்டன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ரேண்டிக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இன்னும் வைக்காம தான் இருக்குது. மேபி சொல்லலாம், அதாவது இவங்களுக்கான ஸ்டோரி வந்து இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, அதாவது இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஃபைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி இது வந்து ஒரு க்ளீனான ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய R-Truth வந்து அதாவது ஒரு க்ளீனான ஒரு ரிசல்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மேபி நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து பழி வாங்குறதுக்காக கூட மேபி அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மேபி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட ஒரு கூட்டணி கூட மேபி சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். அப்படி ஒரு வேளை நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுற விதமாக அங்கே சேர்ந்துட்டார் அப்படின்னு கேட்டால் மேபி அதாவது இப்போ நம்மளுடைய WWE ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அதாவது டாக் டீம் மேட்ச் வந்து மணி இந்த பேங்க்கில் நடக்கிறதுக்கு பதிலாக 6 மேன் டாக் மேட்ச் கூட மேபி மணி இந்த பேங்க்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது இங்கிட்டு வந்து நம்மளுடைய ஜான்சனாவாக இருக்கட்டும், லோகன் பாலாக இருக்கட்டும், ட்ரேவிஸ் ஸ்காட்டாக இருக்கலாம், இங்கிட்டு வந்து நம்மளுடைய ஜே ஊசோ, கோடி ரோட்ஸ், ரேண்டி ஓட்டன் இவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 6 மேன் டாக் மேட்ச் கூட மேபி இந்த வருஷம் மணி இந்த பேங்க்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம அதிகமாக WWE சொல்லப்படுற அதாவது சொல்லாமல் சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. அதுக்கு இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்மளோட WWE வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது WWE வந்து ஜான்சனாக்கிட்டையும் டைட்டில் இருக்குது, அதேமாதிரி நம்மளுடைய ஜே ஊசோக்கிட்டையும் டைட்டில் இருக்குது. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு கான்ட்ரவர்சல் உண்டாக்குறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் WWE வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்மளோட ஜான்சனாக்காக இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. மேபி அது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஜான்சனாட்ட வந்து இப்போ வந்து அன்டிஸ்பிளிட் WWE சாம்பியன் வந்து நம்மளுடைய ஜான்சனாட்ட இருக்கு. இது இல்லாமல் இந்த சாம்பியன் இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனாக்கு வந்து ஜே ஊசோ வச்சிருக்கு அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனையும் நம்ம WWE வந்து நம்மளுடைய ஜான்சனாட்ட கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஜான்சனா இதுக்கு முன்னாடி வந்து எப்படி WWEல வந்து டபுள் சாம்பியன் வச்சிருந்தா, அதாவது WWE சாம்பியன் அது இல்லாமல் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் இந்த 2 சாம்பியனுமே நம்மளுடைய ஜான்சனா வச்சிருந்தாரோ அதே மாதிரி இப்போ வந்து நம்மளோட ஜான்சனாவை வந்து அன்டிஸ்பிளிட் WWE சாம்பியனையும் நம்மளுடைய ஜான்சனாவே வச்சுக்க சொல்லலாம். இல்லை இன்னொரு சாம்பியன் அதாவது ஜே ஊசோ வச்சிருக்காருல அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனையும் நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ஜான்சனாட வச்சுக்க சொன்னார் அப்படின்னா டபுள் சாம்பியனை வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து வச்சுக்க சொல்லலாம். அதாவது ரிட்டையர்மெண்ட் தான் ஆக போகிறாரு, இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார். அதனால் மேபி இந்த 2 சாம்பியனுமே நம்மளுடைய ஜான்சனாட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஒரு பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்து மணி இந்த பேங்க் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் நைட் ஆஃப் சாம்பியன். இந்த சாம்பியன் வந்து அதாவது இந்த பேப்பர் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியாவில் நடக்குது. அதாவது நைட் ஆஃப் சாம்பியன் அப்படின்னாவே இந்த பேப்பரிவுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது நைட் ஆஃப் அப்படின்னா நைட்டு நடக்கிற அந்த ஒரு பேப்பரிவில் வந்து சாம்பியன் அப்படிங்கிற அதாவது WWE ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்காங்களா அவங்க எல்லாருமே அந்த நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து டிஃபெண்ட் பண்ணணும், அவங்களோட டைட்டிலை வந்து எல்லாமே டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த பேப்பரிவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல். அதனால் மேபி அந்த இடத்துல வந்து நம்மளோட WWE வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ ரூமராக போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய ஜே ஊசோவுக்குமான அந்த ஒரு ஃபியூடை வந்து நம்மளோட WWE வந்து இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து இவங்களுக்கான ஒரு ஃபியூடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் மேபி இப்போ மணி இந்த பேங்க் முடியுது, மணி இந்த பேங்க்குக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மணி இந்த பேங்கில் வந்து ஒரு 6 மந்த் டாக் மேட்ச் நடக்க போகுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் நைட் ஆஃப் சாம்பியன் இதில் வந்து நம்மளுடைய ஜே ஊசோவுக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்குமான டைட்டில் விசிஸ் டைட்டில், அதாவது ஜான்சனா வச்சிருக்க அன்டிஸ்பிளிட் WWE டைட்டில், இங்கிட்டு வந்து நம்மளுடைய ஜே ஊசோ வச்சிருக்க வேர்ல்டு ஹெவி சாம்பியன் டைட்டில், இந்த டைட்டில் விசிஸ் டைட்டில் மேட்ச் மேபி நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா வின்னர் டேக் ஆல், அதாவது இந்த சாம்பியனை வந்து யார் வின் பண்ணுறாங்களோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த சாம்பியனை 2 சாம்பியனுமே எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த சாம்பியன் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அன்டிஸ்பிளிட் WWE சாம்பியனையும் எடுத்துகிட்டு போயிடலாம், அதே மாதிரி வேர்ல்டு ஹெவி சாம்பியனையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் வின்னர் டேக் ஆல் அப்படிங்கிறது. அதனால் மேபி இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் அந்த 2 சாம்பியனுமே நம்மளுடைய ஜான்சனாவே எடுத்துகிட்டு போயிடுவார். மேபி நம்மளோட WWE வந்து இந்த 2 சாம்பியனுமே நம்மளுடைய ஜான்சனாட்டே கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதனால தான் நம்மளோட WWE ஃபியூச்சர் பிளானுக்காக இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் சரி
நம்மளுடைய ஜே உசோவுக்குமான அந்த ஒரு ஃபியூடை வந்து நம்ம WWE வந்து மேபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மணி இந்த பேங்க்கில் வந்து ஒரு 6 மந்த் டாக் மேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. மேபி இது எல்லாமே நம்மளோட WWE வந்து ஃப்யூச்சர் பிளானுக்காக பில்டப் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. இதில் வந்து நம்மளோட WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து மேபி சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்ச் நடந்தால் இதில் வந்து யார் வின் பண்ணி டபுள் சாம்பியனை கொண்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.